ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தன்னந்த நீயாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. தன்னந்த நீயாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க. வழித்துணையாக வாரேனுங்க, இந்த வாலிப மனசை மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க? இன்று ஏன் இந்த கோபம், கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க? தமிழ் புத்தாண்டுகள் என்பது 60 ஆண்டுகள் கொண்டது ஆகும். அதான் ஒரு செட்டு. நம்ம எப்படி வாரத்தின் கிழமைகள் 7 கிழமைகளை ஒரு செட்டு, ஒரு வாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் மாதங்கள் 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருஷம் அப்படிம்போம். அதே போல் தமிழ் வருஷங்கள் என்பது 60 வருஷங்கள். அந்த பேர் அப்படி வரிசையாக வரும். அதில் 40வது வருஷம்தான் பராபவ வருஷம் அப்படிங்கிறது. 4 அப்படிங்கிறது இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண். 40வது. வெறும் 4க்கு மரியாதை வேறு, 13க்கு மரியாதை வேறு, 22க்கு மரியாதை வேறு. 40 அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக உடைய நம்பர். வித்தியாசமான ஒரு நம்பர் தான் 40ங்கிறது. 10 மடங்கு 4ஆக கொண்டது, அதாவது சூரியனுடைய ஆதிக்கத்தை கொண்ட 4 மடங்கு அதிகாரத்தை கொண்ட ஒரு எண் தான் 40 அப்படிங்கிறது. செயற்கரிய காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே உங்களை பொறுத்தமட்டில் முன்னுக்கு வர துடித்து கொண்டிருப்பவர்கள் பல கோடிகளில் நீங்களும் ஒருத்தர். துலாம் ராசிக்காரர்கள் அலைந்து திரிந்து எப்பாடுபட்டாவது முன்னுக்கு வர வேண்டும், சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். இதே ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் அது சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு தான். அது ஸ்திர ராசி. உங்களுடைய ராசி சர ராசி. சுகம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற தன்மை உடையவங்க நீங்கள். அதே ரிஷபம்ங்கிறது அப்படி கிடையாது. சரி வரட்டும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டுருவாங்க அவங்க. உங்களை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. இருக்குதா போயிடுவோம், நாளைக்கு என்ன இன்றைக்கி நம்ம போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள், முற்போக்கு எண்ணங்களை கொண்டவர்கள் தான் துலாம் ராசியிலே பிறந்தவர்கள். அந்த வேலையை உடனே நம்ம போய் பார்த்துருவோம், அவர் எதுக்கு வரவழைப்பான, நம்ம போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற கணக்கு. அந்த சுகத்தை தேடி ஓடி அலையக்கூடிய ஒரு தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் சம்பாத்தியத்திலும் அதே போல தான். சுகத்துக்காக மட்டுமல்ல, சம்பாத்தியமும் எங்கு சம்பாத்தியம் பண்ண முடியுமோ ஓடிடுவோம், ஓடி போய் சம்பாத்தியம் பண்ணுவோம், அதுதானே பிறந்திருக்கோம் அப்படிங்கிற கணக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு என்பது 4 வகை அதிகாரங்களை இந்த ஆண்டிலே கொடுக்கவிருக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசி நாயகன் அந்த 11ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சத்தோடு சேர்ந்த சுக்கிரனாக இருக்கின்றார். இந்த சூரியன் உச்சம், அவரோடு சேர்ந்த சுக்கிரன் அதே சமயத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரே தவிர அஸ்தமனம் அடையவில்லை. இந்த ஆண்டின் துவக்கத்தில் எந்த கிரகங்களும் அஸ்தமனமோ வக்கிரமோ ஆகவில்லை. அது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இன்னும் எல்லா காலங்கள்லேயும் ஏதாவது ஒரு கிரகம் அஸ்தமனத்தில் போய் நிற்கும், ஏதாவது கிரகம் வக்கரத்தில் போய் நிற்கும். புதன் வக்கராஸ்தமனத்தில் போய் சேர்ந்துக்கிடுவார், அடைபட்டு போயிடுவார். இந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். இந்த பராபவ வருஷத்தினுடைய சித்திரை முதல் நாளன்று எந்த கிரகங்களும் வக்கிரமோ அஸ்தமனமோ அடையவில்லை. ஆகையினால யாருக்குமே சுணக்கம் என்பது இருக்காது. அவரவருடைய பயணங்களில் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சூரியன்லேருந்து ராகு கேதுக்கள் வரைக்கும் எந்த கிரகங்களும் சோம்பேறித்தனமாக இல்லை, சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே தன்னுடைய இயற்கையான ஒரு குணாதிசயங்களோடு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பராபவ வருஷத்தினுடைய முதல் நாள். இது ஆங்கில தேதிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 14/4/2026 அந்த தேதியில் அந்த தமிழ் புத்தாண்டு மலர்கின்றது. ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது வேறு. அது ஆங்கில மாதம் என்பது சூரியன் பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் வரும்.
நம்ம 5000 வருஷங்களுக்கு முன்னால் நம்மளுடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்து கொடுத்த கணக்கு என்னென்னா, சித்திரை மாதம் 30 நாளும் அது மேசத்தில் தான் சூரியன் இருப்பார். அந்த சூரியன் கடப்பதை வைத்துத்தான் ஒரு மாதமாகவே அந்த காலத்தில் கணக்கிட்டு வச்சிருக்கிறாங்க. ரிஷபம் அப்படின்னா அந்த 30 நாள் வைகாசி 30ம் ரிஷபத்தில் அந்த சூரியன் இருப்பார். இப்படிப்பட்ட அந்த என்ன பயிற்சி அடையும் பொழுது மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் முன்ன பின்ன வரும். இப்போ பாருங்கள், சித்திரை முதல் நாள் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 8:35 தான் மேசராசியில் அவர் காலடி எடுத்து வைக்கிறார் சூரியன். அதைத்தான் புது ஆண்டு பிறக்கின்றதுன்னு கணக்கு. சூரியன் உதயத்தை கூட இல்லை, அவர் மேசத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் எப்பொழுது அடி எடுத்து வைக்கின்றாரோ அந்த தான் தமிழ் வருஷம் பிறந்ததாக அர்த்தம், சித்திரை பிறந்ததாக அர்த்தம். இப்போ அதிலிருந்து தான் கணக்கு. அப்படிப்பட்ட தோற்றத்திலே வருகின்றது. இந்த வகையிலே இப்போ நமக்கு வான மண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம பலனை பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்த நேரத்தை அந்த சூரிய உதயாதி நாளிகைன்னு கணக்கிட்டு அந்த நாளிகைக்கு தகுந்தவாறு நட்சத்திரம் எந்த இடத்துல வருது, லக்னம் எந்த புள்ளியில் போய் விழுது, அந்த சுற்றி உள்ள கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கங்கிறத பாதாச்சார ரீதியாக அடைச்சி ராசி சக்கரம் நவாம்ச சக்கரத்தை போட்டு தான் பலாபலன்களை சொல்லணும். அந்த பலாபலன் தான் அந்த குழந்தைக்கு ஆயுள் முழுவதுக்கும் செல்லும். அதே போல தான் புது வருஷம் பிறந்திருக்கின்றது. புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த வானமண்டலத்தில் பாதாசாரங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தான் அந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அந்த வரிசைப்படி சித்திரை முதல் நாள் அன்று 14/4/2026 காலை 8:35 அளவிலே அஸ்வினி 1இல் சூரியன், சதயம் 4இல் சந்திரன், உத்திரட்டாதி 3இல் செவ்வாய், உத்திரட்டாதி 4இல் புதன், புனர்பூசம் 2இல் வியாழன், பரணி 3இல் சுக்கிரன், உத்திரட்டாதி 1இல் சனி, சதயம் 2இல் ராகு, மகம் 4இல் கேது, ரோகிணி 1இல் லக்கினம். இந்த மாதிரியான சீன் அமைந்திருக்கின்றது. இதை வரிசைப்படுத்தி எந்தெந்த வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசி துலாம் சுத்தமாக இருக்கின்றது. 2ஆம் வீடு 3ஆம் வீடு 4ஆம் வீடு சுத்தமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே சந்திரனும் ராகும் இருக்கின்றார்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சனி அமர்ந்திருக்கின்றார்கள். 7ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு உங்களுடைய ராசி நாயகன் சுக்கிரன் இருக்கின்றார். 8 சுத்தம். 9லே மிதுன குரு பகவான். 10 சுத்தம். 11லே சிம்ம கேது. 12ஆம் இடம் சுத்தம். இந்த மாதிரியாக சீன் அமைந்திருக்கின்றது. வானமண்டலத்தை அப்படி அந்த பெரிய கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ என்னென்ன பலாபலன்களை கொடுப்பாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஆண்டுன்னு வேற சொல்லியிருக்கிறேன். பராபவ என்பது 40வது ஆண்டு. எப்பயுமே 40வது அப்படின்னு வரக்கூடிய பட்சத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு, அதிலும் குறிப்பாக துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க போகின்றது. அது என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துக்கு உரிய நாயகன் சூரியன் உச்சம் பெற்று இருக்க, உங்களுடைய ராசி நாயகனானவர் அவர் ஏற்கனவே கலஸ்தர காரகனும் கூட. 1ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துக்கு அதிபதி மட்டுமல்ல, பொதுவில் எல்லோருக்கும் அவர் கலஸ்தர காரகன். ஸோ கலஸ்தர காரகனோடு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு உரியவன் அந்த இடத்துல கேதுவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த சூரியன் அவர் 7ஆம் இடத்துல கலஸ்தர காரகனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஆண்டில் பெரும்பாலானவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக விளங்கும். சுக்கிரன் 7ல் இருக்கிறாரு. சூரியன் அதிகார போதையிலே அவர் அங்கே வீற்றிருக்கின்றார். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிலே 11ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கின்றார். இவர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், திடீர் சிக்கலையும் கொடுப்பார். 11ஆம் இடத்துல உள்ள கேது எப்பயுமே லாபம் அப்படிங்கிறத மட்டும் கணக்கிடக்கூடாது. 11ஆம் இடத்துல ஏன்னா வீடு, உங்கள் வீடு சர வீடு. அதைத்தான் முதல்ல சொன்னேன், ஸ்திர வீடு கிடையாது. ஸ்திர வீடு என்பது ரிஷபம், உங்கள் வீடு சர வீடு. சர வீட்டுக்கு 11ஆம் இடத்துல உள்ள கிரகமும் ஆகாது, 11ஆம் வீட்டுக்காரனும் ஆகாது. இந்த நிலையில் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்து வீடு கொடுத்த செவ்வாய் 6ஆம் இடத்திலே ஒளிய, 11ஆம் இடத்திலே கேது என்ற ஒரு அசுரர் அங்கே இருக்கிறார்.
அப்போ அவரும் ஒரு பாதகாதிபதியே என்ற கணக்கில் வரும் பொழுது அந்த 11ஆம் இடத்தை கலஸ்திரம் உபய கலஸ்திரம் என்ற கணக்கில் கொண்டு வரணும். அப்போ காதல் என்பது மலரும். அது இளைஞர்களுக்கு மலர்ந்தால் அது யோகம், கல்யாணம் கழிக்காமல் இருக்கிறவங்களுக்கு மலர்ந்தால் அது யோகம், கிரகஸ்தன்களுக்கு ஏற்பட்டால் அந்த குடும்பத்தில் உபய கலஸ்திரத்தை கொண்டு சேர்த்து விடும். மேசராசிக்காரங்க போல, மேசராசிக்காரங்கிறதுக்கு சர்வசாதாரணம். அது எந்த பக்கத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த லக்கணம் மேச லக்கணம்ட்டாலே உபய கலஸ்திரம் வந்துடும். அதே போல் இந்த துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கவிருக்கின்றது என்ற முதல் தகவலை உங்களுக்கு கொடுத்துருது. சில பேர் உஷாராயிக்கிடுவீங்க. அதுக்காகத்தான் அந்த இதில் சிக்கட்டான சூழ்நிலைகளில் போய் விழுந்து விடக்கூடாது. அதுவும் அதிகாரம் பெற்ற அந்த சூரியன்னாலே அதிகாரம் தான், மற்றவங்களை அதிகாரம் பண்ணக்கூடியவர் தான் அவர். இப்போ உங்களுக்கு செகண்டு ஒரு 2வது தாரம் உருவாக்கக்கூடிய அமைப்பு வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆதிக்கம் கடுமையாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே பழைய மனைவியை விட புதுசாக ஒருத்தி வர்றான்னா அவட்ட நாம் அடி பண்ணிஞ்சிருவோம். இது ஆண்களுக்கு உண்டான இயற்கையான தன்மை. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் முதல்ல அடி பணிஞ்சாச்சுன்னா கடைசி வரைக்கும் அதான். அதனால் முதல்லையே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நிறைய பேர் உஷாராய்க்கிட வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை தர்றேன். 11ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாலே சில பேருக்கு தன்னை விட வயது மூத்த பெண் தொடர்பாக அமைந்துவிடும். கவனமாக இருக்க வேண்டும். இனி நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். துலாத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் உங்களுடைய ராசி நாயகன். அவர் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தனம் என்ற கோடிக்கணக்கான செல்வங்கள் அவர் கொடுத்துருவார். செல்வங்களை கொடுத்தா தான் என்ற மமதை செருக்கு ஏற்படும். அந்த செருக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வளத்தை கொண்டு சேர்த்து விடுவார் அந்த சுக்கிரன். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு லக்னத்துக்கு 7இல், அந்த 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மறைத்து வைக்கப்பட்ட யோகங்கள்லாம் வெளியே வந்துடும். மறைத்து வைக்கப்பட்ட யோகங்கள் அதாவது மற்றவர்களால் தடுக்கப்பட்ட யோகம், கிரகங்களால் தடை செய்யப்பட்ட யோகம், இவைகள் எல்லாமே உடைத்து கொண்டு வெளியே வந்துடும். நான் சொல்லக்கூடியது யோகம்தான் வெளியே வரும், கெட்டதல்ல. யோகம் பீரிட்டு கொண்டு வரும். ஆகையினால் பராபவ வருஷம் என்பது உங்களுக்கு வித்தியாசமான ஆண்டு. எந்தெந்த வகையில் எல்லாம் ஏமாந்து போய்விட்டீர்களோ அதன் மூலமாகவே அல்லங்கில் அதற்கு இணையான இன்னொரு கட்டத்தின் மூலமாக அந்த செல்வ வளம் உங்களுக்கு சேர்ந்துவிடும். ஆக தான் தனது நடை உடை பாவனை ஒரு மகாராஜா போல நடக்க தோன்றிவிடும். செருக்கு, அதை செல்வ செருக்கு வந்துருச்சுனாலே எல்லா செருக்கும் வந்துடும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருஷம் கொடுக்க போகின்றது. அதே போல் வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் பாக்கியம் ஆளடிமை பணியாட்கள் புடைசூழ ஒரு மகாராஜனாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு வந்து கொண்டு இருக்கின்றது. 8க்குரியவன் 7இலே இருக்க அடைத்து வைக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட இடைமறிக்கப்பட்ட யோகங்களெல்லாம் குமுறிக்கொண்டு பீறிக்கொண்டு உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே போல் கணவன் மனைவி பிரச்சனைகள் சுமூகமாக அமுங்கி போயிடும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே கட்டுப்பட்டு தான் போய்கிட்டு இருப்பீங்க. துளாராசிக்காரங்க சும்மா இல்லை. மனைவி அப்படின்னு சொன்னாலே அப்படியா அப்படின்ட்டு கட்டுப்பட்டு போகக்கூடியவங்க தான். அதாவது வெளியில் புலி வீட்டுக்குள்ளே எலி அப்படிங்கிறது போல தான் இவங்கள்லாம் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். ஆக அப்படி போனால் தான் குடும்பம் உருப்படும். அதுதான் முக்கியம். அப்படி அடங்கி போனால்தான் குடும்பம் உருப்படும். மனைவிக்கு கட்டுப்பட்டு போகணும் குடும்பத்துக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பிலே அந்த கசடு முசடுகள்லாம் விலகி சாந்தமான ஒரு காலகட்டத்தை கொண்டு சேர்ப்பார். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, அதை அப்புறம் பார்ப்போம். அடுத்தபடியாக 2-7க்கு உடைய செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இது செவ்வாய், அதனால் அதாவது அசுபக்கிரக வரிசையிலே வரக்கூடியவர் தான் 7ஆம் இடத்துக்கார். அதனால் அவர் போய் மறைஞ்சால் தப்பு கிடையாது. மறைகின்ற காரணத்தினால மனைவியின் மூலமாக ஏற்பட்ட கடன்கள், சிக்கல்கள், தொல்லைகள், துயரங்கள் எல்லாம் விலகி போயிடும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாமல் போயிடும். நல்ல அந்யோன்ய நட்பு உறவுகள் மேலோங்கும்.
ஆகையினாலே தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்கும். 7ஆம் இடம் நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். இதை குறிக்கக்கூடிய கிரகம் அசுப கிரக வரிசையிலே வருகின்ற செவ்வாயானவர் 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த மனைவியினால் வரவேண்டிய சொத்து பத்துக்கள் தானாகவே வந்து சேரும். மனைவிக்கு சேர வேண்டிய உயிர் மூல சொத்துக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் வளம் சிறப்பாக விளங்கும். இதில் குறிப்பாக ஒரே ஒரு நண்பன் மட்டும் உங்களை விட்டு விலகக்கூடியதாகவும் அமையும். பல பேருக்கு பல வருஷங்களாக ஒரு நண்பன் இருந்திருப்பாங்க, ஒரு 2-3 நண்பர்கள் கூட இருந்திருக்கலாம். துளாராசியை பொறுத்த மட்டும் நண்பர்கள் எப்பயுமே அதிகமாக இருப்பாங்க. அதில் ஒரு நண்பன் உங்களை விட்டு விலகக்கூடியதாகவும் அமைந்துவிடும். கூட்டணி, பொதுவாக கூட்டணி வியாபாரம் தொழிலெலாம் சிறப்பு அடையாது துலாத்துக்கு. அது சரியாக வராது. நீங்கன்னா தராசு போல் சமபலனாக இருப்பீங்க. அதெல்லாம் ஏற்ற தாழ்வுகளெல்லாம் அனுசரித்து போகணும்னு சொல்லி கூட்டாளி இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் சரிப்பட்டு வராது. பொதுவாகவே துளாராசிக்காரங்க அந்த கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்வதெல்லாம் சரியல்ல. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கூட்டு தொழில் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். என்றாலும் ஒரு 2 வருஷம் அதோடு முடிச்சுக்கிடணும். அதோடு முடிச்சுக்கிட்டு நல்லபடியாக அதிலிருந்து விலக பார்த்துக்கிடணும். நல்ல நேரத்தில் நல்லபடியாக விலகிக் கொள்வது நல்லது. சுயமாக என்ன வேணாலும் செய்யுங்க, அது யோகத்தை கொடுக்கும். அல்லது மனைவியை கூட உடன்படிக்கை போட்டு சேர்த்து அந்த தொழிலை பண்ணுங்க, அமோகமாக ஓடும். அடுத்தபடியாக 3-6 அதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 3 கூடியவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால அந்த முயற்சிகள் பலனளிக்கும், பயணங்கள் வெற்றி பெறும், சுகபோகத்தை கொடுக்கும், லாபங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் 6 கூடையவன் 9இல் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரோடு தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அதனால் உங்கள் மேலே குற்றம் குறைகள் வராது. நீங்கள் நல்லவர் அப்படின்னு உங்களை 4 பேர் சொல்லிடுவாங்க. பட்சி 6 கூடையவன் என்ற கணக்கில் 9இலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாரால் அல்லையில் தோப்பனார் வர்க்கத்தவர்களால், சில பேருக்கு தோப்பனாரால் கிடையாது, தோப்பனார் வர்க்கத்தவர்களால் அந்த மாதிரி இடைஞ்சல்கள் ஏற்படும். சுகபோகத்தை அனுபவிக்க தடையாக அந்த சிரமங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதியாக சென்று விட்டால் உங்கள் சுகம் என்றும் தடைபடாது. நான் குரு உங்களை பார்த்துட்டு இருக்கார், ஆகையினால சுகம் தடைபடாது. கடன், சத்துரு, நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கிட்டத்தட்ட பராபவ வருஷம் முடியும் போது 90% கடன்கள் ஓஞ்சிரும். சண்டை சச்சரவுகளும் ஓய்ந்துவிடும். தோப்பனார் வர்க்கங்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் கிட்டத்தட்ட வைகாசி மாதம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஓய்ந்துவிடும். இப்போ மழை வெட்டும் தூவான விடலுங்கிறது போல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வைகாசி மாதம் தூறல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதே போல் நின்று போய்விடும், அல்லங்கில் விலகி போய்விடும். வழக்கு வம்பு தும்புகள், வீணான வழக்கு வம்பு தும்புகளெல்லாம் காலாவதி ஆகி போய்விடும். 4-5 அதிபதி ஆகிய சனி, இவர் தான் ஆட்ட நாயகன், எல்லாருக்கும் உங்களுக்கு யோகக்காரகன், யோக நாயகன் உங்களுக்கு. இந்த யோக நாயகன் பொதுவாகவே 6ஆம் இடத்துல இருந்தால் தான் யோகத்தை கொடுப்பார். அந்த இடத்துக்கு வந்துட்டார். அதே சமயத்தில் அந்த தமிழ் வருஷம் பிறக்கிறச்சே அவருடைய அஸ்தமனம், அதாவது தூக்கத்திலிருந்து எழுந்தும் விட்டார், எழுந்திரிச்சிட்டாரு. மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களை கவனிக்க போகிறார். அப்போ வருஷம் பிறந்ததிலிருந்தே சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம். அவருடைய திருவிளையாடல்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக போகங்களை எல்லாம் கொடுக்கவிருக்கின்றார். 4ஆம் இடத்திற்கு 3ஆம் வீடு ஆகையினாலே தாய் சுகம், கல்வி சிறப்படையும். தாயின் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தது, இந்த காலத்தில் தாயின் நலம் சிறப்படையும். கல்வி வளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு, இப்போ சனி பெயர்ச்சியிலேருந்தே பரவாயில்லை. இருந்தாலும் இந்த புது வருஷம் முதல் உங்களுக்கு அது யோகமாக விளங்கும். சுகம் என்பது உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆனந்த சுகத்தை கொடுப்பார். அதே போல் வீடு நிலபுலன்கள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகின்றது. ஏற்கனவே சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட வேறு ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் நிறைய பேருக்கு உண்டாகும்.
4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல சனி யோகத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு வசதி வாய்ப்புகளுக்காக தன்னுடைய சௌகரியத்திற்காக வீடு மாற வேண்டிய சூழ்நிலை, அந்த வீடு அதுவே நிரந்தரமாக அமையக்கூடியதாகவும் அமையும். இந்த வருஷத்தில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 4 வகை யோகங்கள் இருக்கிறது. அது கடைசியில் பார்ப்போம். அடுத்து 5க்கு அதிபதியாகிய சனி 5ஆம் இடத்துல அரவு என்ற ராகு இருக்கிறாரு, சந்திரனும் இருக்கின்றார், 10 சந்திரனும் இருக்கின்றார். அப்போ 5ஆம் இடத்தை கெடுக்க வேண்டும். 5ஆம் இடத்துக்குரிய சனி 6ஆம் இடத்துல இருக்கின்றார். நம்ம இயற்கையாக கணக்கில் 5 6ல் இருந்தால் அந்த 5ஆம் வீடு பாழடைந்து விடும், கடனாளி ஆகிவிடும், கெட்டு போயிருந்தான் சொல்லணும். பட்சே சனி 6ல் இருந்தால் அது யோகம். ஆகையினாலே 5 சனி ஆகி 6ஆம் இடத்துல இருந்தால் ராஜயோகம்னு அர்த்தம். அப்போ அது ஓகே. பட்சே 10 கர்மாதிபதி 5ல் இருந்துச்சுன்னா கர்மத்தை 5ஆம் இடத்தை கெடுத்து விடும். அரவு அங்கே இருந்தால் மீண்டும் கெடுத்து விடும், அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்படிப்பட்ட கட்டத்தில் குரு பகவான் சப்போர்ட்டுக்கு வரார். எப்பா கெடுத்துறாதப்பா, அது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற வியாழன் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற வியாழன் தன்னுடைய 9ஆம் ஸ்பெஷல் பார்வையினால் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 5ல் இருக்கின்ற அந்த கர்மாதிபதி சந்திரனையும் அரவு என்று சொல்லக்கூடிய கெடுதல் கெடுக்கக்கூடிய அந்த ராகுவையும் பார்வையிடுகின்ற காரணத்தினாலே அவர்கள் அந்த மாதிரி கெட்ட பலன்களை கொடுப்பதற்கு பதிலாக நல்ல பலன்களாக மாற்றிக்கிடுவாங்க. நாக்கு தானே, மேலையும் கீழே எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம்ங்கிறது போல அந்த ராகு கேதுக்களுக்கு சுபத்துவம் கிடைத்து விட்டால் அதுபோல யோகம் வேற யாரும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போ பூர்வ புண்ணிய வகையிலே பாட்டையும் பூட்டையும் கணக்குகளில் இருந்த அந்த மறைத்து வைக்கப்பட்ட அடைத்து வைக்கப்பட்ட அந்த புண்ணியங்களெல்லாம் ஒன்று திரண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருஷம். ஆக பூர்வ புண்ணிய சிறப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வருகின்றது. இதன் மூலமாக வாழ்க்கை வளங்களை இந்த வருஷத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சப்போர்ட் கிடைக்கின்றது. அதே போல பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் வீடு இல்லையா, புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு, பிள்ளை பாக்கியமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட அந்த தோஷம் இருந்தாலும் இந்த ஆண்டில் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது குருவுடைய பொறுப்பு. அது ஏன்னா அந்த ராகு அங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பாரோ அதே போல கொடுப்பேன் என்று அடம் பிடிப்பதிலையும் கெட்டிக்காரர். மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பதில் எவ்வளவு வல்லவரோ அதுபோல கொடுப்பேன் என்று சொல்வதிலும் வல்லவர். 2 ஐட்டமும் அவர்கிட்ட உண்டு. குருவுக்கு கட்டுப்பட்டதுனால சப்போர்ட் ஃபுல்லாக உங்கள் மேலே யோகத்தை கொடுப்பார். ஆகையினாலே சந்திரன் கர்மாதிபதி சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலே சற்புத்திரன் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். எத்தனையோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். 10-15 வருஷம் ஆச்சு பிள்ளையே பிறக்க மாட்டக்கு என்று தவித்து கொண்டு வரும் தம்பதிகளுக்கு இந்த பராபவ வருஷம் முதல் தாக்குதல் என்பது நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக திகழும். அடுத்தபடியாக குலதெய்வம் எங்கேயோ இருக்குது. அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் குலதெய்வத்துக்கு தெரியும் இல்லையா நீங்கள் யாருன்னு, அவங்க சப்போர்ட்டு உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு கூட மலரும். ஏற்கனவே குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைக்க பெறும். குலதெய்வத்துக்கு அந்த அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம், அதன் மூலமாக வாழ்க்கை வளங்கள் பெருகத் தொடங்கும். அடுத்தபடியாக 9க்கும் 12க்கும் உடைய அந்த புதன் என்ற கிரகம், இவர்தான் தோப்பனாருக்கு நேரடியாக குறிக்கக்கூடிய கிரகம். உங்கள் அப்பாவை பற்றி சொல்லக்கூடியவர், அவரும் இங்கே வந்து 6ஆம் இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டார். ஏற்கனவே தோப்பனாருக்கும் உங்களுக்கும் கடுக்கடுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் கூட அவர் போய் 6ல் போய் வேற உட்கார்ந்துருக்கிறார். 6ல் போய் உட்கார்ந்ததோட நீசமும் ஆயிட்டார். நீசமானாலும் பரிவர்த்தனை என்ற கணக்கில் இருக்குது. ஆகையினால தோப்பனாருக்கு ஆயுள் கெட்டி தான், மறைஞ்சுட்டாரே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அங்கே குருவும் அந்த புதனும் பரிவர்த்தனை ராஜயோகம் பெற்ற காரணத்தினாலே நீசமாக இருந்தாலும் உடன் அந்த செவ்வாயும் சனியும் யோகாதிபதிகள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த
அந்த 9ஆம் வீடு வலுவடைகின்றது. சண்டை சச்சரவுகள் அது எல்லாம் சகஜந்தானே. தகப்பன் பிள்ளைக்கு வருவதும், அது கோழி மிதித்து குஞ்சுக்கு சேதமா, குஞ்சு மிதித்து கோழிக்கு சேதமா அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் பழமொழி அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் எல்லாம் சண்டை தான். ஆனாலும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 பக்கமும் சில சமயங்களில் யோகத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக விளங்கும். என்ன, தோப்பனாரை விட்டு நீங்கள் பிரிந்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும். 2 பேருமே இப்போ பிரிந்து வாழும்போது 2 பேருக்குமே யோகமாக மாறிடும். அந்த கர்று புருங்கிறதெல்லாம் மறைந்து காணாமல் போயிடும். தோப்பனார் வர்க்கங்களும் இப்பொழுது சரியாக உங்களுக்கு செயல்படத் தொடங்கி விடுவார்கள். அடுத்து பாக்கியம் அமைப்பு. அந்த வீடு வலுவாக இருந்தால் தான் நீங்கள் சுகபோகத்தை பெற முடியும். இங்கே பரிவர்த்தனை பெற்றதனாலே வெளியில் சுகம் அலாதியாக கிடைக்கப் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சுகி, மன்மத சுகி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை. மன்மத சுகி என்று ஏடுகளிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. துளாராசிக்காரங்களாக கிடைக்காதவர்களும், சுகபோகம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த ஆண்டிலே அந்த சுகம் கிடைக்க பெற்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு. 10க்குடையவன் சந்திரன் 5ஆம் இடத்திலே அமர்ந்தால் எப்பயுமே கர்மாதிபதி இந்த மாதிரி 5ஆம் வீடு 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வீட்டை கெடுத்து. அதான் கணக்கு. இங்கே கர்மாதிபதியாகிய சந்திரன் தேய்பிரை சந்திரனாகி அவரை குருவினால் பார்க்கப்பட்ட காரணத்தினாலே நல்லவராக ஆயிட்டார். ஆகையினாலே தொழில் வாணிபம் மிகச்சிறப்பாக விளங்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக மேலோங்கும். உச்சத்தை தொடக்கூடிய அளவிலே இந்த ஆண்டு தொழில் வளம் பெருகும். வியாபார விருத்தி ஏற்படும். அதே போல் 11ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கொளுத்த லாபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொளுத்த லாபம், நல்ல லாபம்யா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 1க்கு 10ஆன லாபங்களை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. 10ம் 11ம் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகின்றது. ஆகையினாலே முன்னோர்களுடைய அந்த புண்ணியமெல்லாம் திரண்டு இந்த வருஷத்திலே உங்களுக்கு வேலை செய்யும். இந்த அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு அரிய வாய்ப்பாக அந்த பராபவ வருஷம் திகழ்கின்றது. என்ன, 11ல் கேது திடீர் அதிர்ஷ்டம் புதையல் கிடைக்கக்கூடிய ஆண்டு. 11ஆம் இடத்தும் 7ஆம் இடத்திலே உச்சம். அரசு துறையிலே சில பேருக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். அரசாங்க உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்க இது ஒரு வாய்ப்பான ஒரு ஆண்டு. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இதுதான் உலகம், இதுதான் வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டில் எதிர்பாராத விதமாக ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெற்று விடுவீர்கள். அது அருமையான காலகட்டம். நினைத்து பார்க்க முடியாத ஒரு யோகம். அதுவே ஒரு புதையல் கிடைச்சது போலன்னு தான் அர்த்தம். இது போக சில பேருக்கு அந்த அரசு வேலையெல்லாம் இந்த வயசு கிடைக்காதியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கு புதையல் யோகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லங்கில் புதையலுக்கு ஒப்பான ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் நல்ல ஒரு தொகை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குது. நல்ல ஒரு தொகைன்னா இடையில அந்த துபாய் லாட்டில் 56 கோடி ஒருத்தருக்கு தமிழனுக்கு விழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்தியருக்கும் தமிழருக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுபோல் துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கின்றது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அந்த என்ன தசை நடக்குது, எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டில் அது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா கோச்சாரத்தில் அது இருக்குது. அவங்களுடைய தசை அதுக்கு ஒத்துழைக்குமான்னு பார்க்கணும். தசை சப்போர்ட் இருந்தால் தான் கோச்சாரத்தை அது எடுத்து இயங்க செய்ய முடியும், அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆகையினால அந்த சுய ஜாதகத்தை கொஞ்சம் அலசி பார்த்துக்காங்க, அந்த யோகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நான் 11ஆம் இடத்துல கேது இருப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இவர் 13/11/2026 அடுத்த வீட்டுக்கு நகர்ந்துறார். 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். 11லேருந்து 10க்கு போவார். ஆகையினால அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற கட்டம் இருக்கின்ற காரணத்தினால சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க. அதே போல் அந்த 7ஆம் இடத்துல உள்ள சூரியன் அரசு சம்பந்தப்பட்டதில் சில பேருக்கு அந்த தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும். துலாம் ராசியில் பிறந்து தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நிறையா ஓட்டுக்கள் வாங்கி வெற்றி பெறக்கூடிய வெற்றி முகமாக இருக்கும். அருமையாக அந்த கட்சியிலிருந்து முக்கியமான பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது.
இனி மாணவ மாணவிகள் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம்னு சொன்னால் நல்ல கல்லூரிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் படிப்பில் வந்து தனித்திறமையை காட்டியிருப்பீங்க, அது இப்பொழுது எதிரொலித்திருக்கும். நல்ல கல்லூரி உங்களுக்கு அவங்களே போட்டி போட்டுக்கொண்டு உங்களை கூப்பிடுவாங்க. சில பேருக்கு எந்த கட்டணம் வேண்டாம், நாங்களே போட்டுக்கிட்டோம்னு சொல்லி அள்ளி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த யோகம் அப்படிப்பட்டதாக அமைகின்றது. அதே போல் காதல் இனிமே தான் பண்ணணுமையா அப்படிங்கிறவங்களுக்கு சரியான காலகட்டம், அருமையான கட்டம். 7ஆம் இடத்துல சூரியனோட சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால பெரிய சம்பந்தம், பெரிய வீட்டு பெண்ணாகத்தான் காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நான் ஈக்குவலான ஒன்றுன்னா பரவாயில்ல, பெரிய இடத்துல போய் மோத முடியாதுல்ல, அதுவும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கங்க. அப்படிப்பட்டதாக அந்த காதல் வருகின்றது. உச்சபட்ச சூரியன் ஆக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஏற்கனவே காதல் செய்து ஒரு அப்படியே ஆசிலே ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பராப வருஷத்தில் திருமணத்தில் போய் நிற்கும். இரு வீட்டார் சம்மதத்தோட வெற்றி கொடி நாட்டிடுவீங்க. நீங்கள் அவள்கிட்ட மாட்டிக்கிடுவீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அந்த மாதிரி இருக்கும். அந்த காதல் வெற்றிகரமான காதலாகி மணமேடையில் வந்து பலரும் பாராட்டக்கூடிய வகையிலே அவள்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆயிடுவீங்க, அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சது. அடுத்து காதலிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிற வரம் தேடக்கூடியவர்கள், வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இது சரியான ஆண்டு. நல்ல வரன் கிடைக்க பெற்று சுமூகமாக அந்த தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். அந்த வரம் தேடுவதில் வெற்றி பெற்று அந்த தேர்வு, அது ஒரு தேர்வு, அந்த தேர்வில் வெற்றி பெற்று நல்ல பையனாக காணப்படுவீர்கள். ஆகையினால உங்களுக்கு மணமேடை காத்து கொண்டு இருக்கின்றது. இது போக கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதாவது குடும்பஸ்தர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் வந்து சிறப்பான வாய்ப்பு, ப்ரமோஷன்லாம் அருமையாக கிடைக்கும். நீங்கள் என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கூப்பிட்டு கொடுப்பாங்க, இந்த போஸ்ட் உங்களை கொடுத்துருக்கியா, இந்த உடனே போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வரும். சில பேருக்கு வெளிநாடு கம்பெனியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதன் மூலமாக சம்பாத்தியம் வந்து ரெட்டிப்பு சம்பாத்தியமாகவும் இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். ஆகையினால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக உண்டாக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் அந்த தொழில் வளத்திலேயே சில பேருக்கு வந்து தொழில் புரியும் இடங்கள்லேயே அந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தொடங்கும். அது காதல்னால் நீங்கள் வந்து ஆல்ரெடி திருமணமானவர், ஆகையினால் ரொம்ப கவனமாக கையாளுங்கள். குடும்பத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கங்க, அந்த மாதிரி இருக்குது. அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது, ரொம்ப சூதானமாக இருக்க வேண்டும். இது போக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. அங்கேயும் ஒரு மணமகளையாக நீங்கள் திருமணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகிறது. இதெல்லாம் செல்லுமா செல்லாதாங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் வந்து இப்படி நடந்தால் என்ன ஆகுங்கிறதெல்லாம் நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்துக்கங்க. இது போக வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 55-60க்கு மேலே உள்ளவர்களுக்கு அந்த நீங்கள் எப்போதுமே கலகலப்பாக 4 பேர்கிட்ட பழகிக்கிட்டே இருந்தவங்க இப்போ வந்து வயதின் காரணமாக கொஞ்சம் ஓரங்கட்டுப்பட்டுட்டோமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க தோணி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நண்பர்கள், உறவினர்களை விட நண்பர்கள் நிறைய அவங்கள தேடி வருவாங்க. இந்த ஆண்டில் உங்களுக்கு கலகலப்பாகவே இந்த ஆண்டு போகும். அந்த கலகலப்பினாலேயே பொதுவாக உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் பாதியாக குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நிறைய சந்தோஷ சமாச்சாரங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இது மலர்ந்திருக்கின்றது. 4 வகை ஒரு சிறப்புன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பேசிட்டே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல் தரம் என்பது வந்து அரசு சம்பந்தப்பட்ட துறை அல்லங்கில் அரசு சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. அடுத்தபடியாக திடீர் யோகம் என்பது இந்த ஆண்டிலே நிச்சயமாக துளாராசிக்காரர்களுக்கு அமையும். எவ்வளவோ இழந்திருப்பீங்க, அந்த இழந்ததெல்லாம் இழந்த இடத்தில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். வேறொரு இடத்தில் உங்களுக்கு வேறொரு மார்க்கமாக ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு. அது எப்படிப்பட்ட யோகம் என்பது, எந்த வழி எப்படிப்பட்ட யோகம் என்பது உங்கள் சொந்த தசாபுத்தி ரீதியாக அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டில் வரலாம். சில பேருக்கு பிள்ளைகள் மூலமாக யோகம் வரலாம், சில பேருக்கு ஆத்துக்க மனைவி மூலமாக யோகம் வரலாம், சில பேர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வரலாம், சில பேருக்கு வெளிநாடு சென்று அங்கே உள்ள ஒரு பெண் தொடர்பினால் கூட வரலாம். அது அவங்கவங்க சுய ஜாதகத்தில் மாறுபாடு அடையும். அடுத்தபடியாக
அந்த மலை அதாவது வயது மூத்த பெண் தொடர்பு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கின்றது. கவனமாக செயல்பட வேண்டும். இது 3வது கட்டம். 4வது கட்டம் என்பது இடப்பெயர்ச்சி என்பது நிச்சயமாகும். இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதைத்தான் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும். அதை ஆகையினால இடப்பெயர்ச்சியின் போது எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறீர்களோ அதை செவ்வனே வைத்து பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். ஆக அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இங்கிருந்து தான் தொடங்கும். வாழ்க்கையை இங்கே தான் ஆரம்பிக்கப் போகிறீர்கள். ஆக இந்த கட்டத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாகவும், ஒரு யோகி அதாவது சுகபோகி மன்மத சுகி எப்படி அது சுகபோகத்தை அனுபவிப்பானோ அந்த மாதிரியான மன்மத சுகத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகின்றது. ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய திருப்பத்தை உண்டாக்கப் போகிறது. எல்லோரும் புதியதை வரவேற்று நல்ல யோகபோகங்களை அனுபவிப்பீங்க. இந்த ஆண்டு சிறப்பாக விளங்குகின்றது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.